டாக்டர் ராமதாஸ், டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இடையே நடந்த சந்திப்பு நிறைவு பெற்றிருக்கிறது. ஏறத்தாழ ஒரு 45 நிமிடங்களுக்கு மேலே நீடித்த இந்த சந்திப்பு நிறைவு பெற்றிருக்கிறது. அங்கிருந்து டாக்டர் அன்புமணி புறப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியும் வந்திருக்கிறது. தைலாபுரத்திலிருந்து செய்தியாளர் கோபிநாத் மேலும் விவரங்களோடு இணைந்திருக்கிறார். அன்புமணி அங்கிருந்து புறப்பட்டு விட்டாரா? இந்த சந்திப்புடைய அவுட்கம் பற்றிய தகவல்கள் உண்டா? மேலும் விவரங்கள் கோபிநாத். தைலாபுரம் தோட்டத்துல டாக்டர் ராமதாஸ் அவர்களை அன்புமணி ராமதாஸ் சுமார் 45 நிமிடம் அவரோட வீட்டுல கதவை சாத்தி விட்டு 2 பேரும் உள்ள பேசியிருக்காங்க. 45 நிமிடம் சந்திப்புக்கு பிறகு அன்புமணி ராமதாஸ் அவரோட 3வது மகள் வந்திருந்தாங்க கூட. அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு தைலாபுரத்தை விட்டு வெளியில போயிட்டாருங்க. செய்தியாளர் கேட்கிறோம், என்ன பேசுனீங்க, சமாதானம் ஆயிடுச்சு கேட்கும்போது கூட டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கார் கதவை கண்ணாடியை இறக்கல. எந்தவித தகவலும் பதிவு செய்யாமல் அன்புமணி ராமதாஸ் தைலாபுரம் தோட்டத்திலிருந்து வெளியேறிட்டாரு. இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 45 நிமிடம் என்ன பேசினாங்க என்பது முழு விவரத்தையும் ஒண்ணு அப்பா சொல்லணும், இல்ல மகன் சொல்லணும். உள்ள இருந்தவங்க 2 பேர் தான். அவங்களோட காந்திமதி, டாக்டர் அன்புமணி ராமதாஸோட பெரிய மகள் காந்திமதியும் உள்ள இருந்திருக்காங்க. உள்ள நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் விவரங்கள் என்ன? அன்புமணி ராமதாஸ் அவரோட செயலுக்கு வருத்தம் தெரிவித்தாரா, இல்ல ராமதாஸ் அவர்கள் தன்னோட மகனுக்கு என்ன சொன்னாரு? இன்னும் இவங்க 2 பேரும் பேசி முடிவு பண்ணிருக்காங்க. அடுத்த கட்டம் பாட்டாளி மக்கள் கட்சியில என்ன நடக்க போகுது? இது எதுவுமே தைலாபுரம் தோட்டத்துல டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தெரிவித்தால் மட்டும்தான் இந்த நிலையில உறுதியான தகவலா இருக்கும். வெளியில நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. அன்புமணி ராமதாஸ் உள்ள போனாரு, உள்ள போய் சத்தம் போட்டாரு, அதை பேசினாங்க, வாக்குவாதம் ஆச்சு, இப்படி இந்த தகவல் வெளியில பரவி வருது. ஆனால் இது எந்தவித தகவலும் உறுதியான தகவல் இல்லை என்பதுதான் தைலாபுரம் தோட்டத்துல உள்ள இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய விஷயங்கள். உள்ள போனாங்க, 2 பேரும் பேசினாங்க, அப்புறம் கிளம்பி போயிட்டாங்கதான் தைலாபுரம் தோட்டத்து தகவலை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பேச்சுவார்த்தையின் விவரம் என்ன, முடிவு என்ன, அடுத்த கட்ட நடவடிக்கை டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இந்த நேரத்துல சொன்னா மட்டும்தான் முழுமையாக உண்மையான தகவலா தெரிய வரும். இதனை தொடர்ந்து ஆடிட்டர் சைதை துரைசாமியும் உள்ள போயிருக்காங்க. இவங்க உள்ள போய், அதாவது பாத்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் வெளியில போன அடுத்த ஒரு 2வது நிமிஷம் 5வது நிமிஷத்துக்குள்ள இவங்க 2 பேரும் உள்ள போயிருக்காங்க. இவங்க 2 பேரும் உள்ள போய் டாக்டர் ராமதாஸ் அவர்களை சந்தித்து இந்த நேரம் வரை 30 நிமிடங்கள் ஆகியிருக்கு. என்ன பேச்சுவார்த்தை, என்ன நடவடிக்கை, அப்பாவும் மகன் சமாதானம் செய்து 2 பேரும் போயிருக்காங்களா, இல்ல வேற ஏதாவது விஷயங்களை பேசுறதுக்காக உள்ள போயிருக்காங்களா என்பது இதுவரைக்கும் தெரிய வரல. உள்ள நடக்கிற விஷயங்கள் இதுவும் வெளியே வந்தா மட்டும்தான் தெரிய வரும். அவங்களும் உள்ள போயிருக்காங்க. 30 நிமிடம் ஆயிடுச்சு. இன்னும் நேரம் வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி பிரமுகர்கள் நிறைய பேர் வெளியே காத்துட்டு இருக்காங்க. யாரையும் தைலாபுரம் தோட்டத்துல இன்று அனுமதி இல்லை என்பதுதான் தோட்டத்து காவல் வந்து சொல்லக்கூடிய தகவலை பார்த்திருக்கோம். தொடர்ந்து உள்ள ஆடிட்டர் குருசாமி அவர்களும் சைதை துரைசாமி அவர்களும் 2 பேரும் பாமக டாக்டர் ராமதாஸை சந்தித்து 30 நிமிடங்களை கடந்து தற்போது வரை உள்ள பேசிட்டு இருக்காங்க. இந்த தகவல் தான் தைலாபுரத்து தகவலா இந்த நேரம் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். ரைட். டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சந்திப்பு நிறைவு பெற்றிருக்கிறதும் புரிஞ்சுக்கிறோம். இன்னமும் கூட ஆடிட்டர் திரு குருமூர்த்தி அவர்களும் திரு சைதை துரைசாமி முன்னாள் சென்னை மேயரும் உள்ளதான் இருக்கிறாங்கன்னு நீங்க தகவலை பதிவு செஞ்சிருக்கிறீங்க. வழக்கமா வியாழக்கிழமை பத்திரிகையாளர்களை சந்திப்பார் டாக்டர் ராமதாஸ். இன்று வியாழக்கிழமை அந்த செய்தியாளர் சந்திப்புக்கான திட்டமிடல் இருக்கா? அந்த அஜெண்டா இன்னமும் கூட இன் பிளேஸ் இருக்கா? அதை பற்றிய தகவல்கள் என்ன? நேற்று இரவே தைலாபுரம் தோட்டத்திலிருந்து இன்று செய்தியாளர் சந்திப்பு இல்லைன்ற தகவல் அவங்க பதிவு பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா நம்ம எப்பயும் வியாழக்கிழமை இந்த செய்தியாளர் சந்திப்பு இருக்கும். ஆனா நேற்று இரவே சொல்லிட்டாங்க சந்திப்பு இல்லை அப்படின்ற தகவலை வந்து நேற்று தைலாபுரம் தோட்டத்துல அதிகாரப்பூர்வ அறிவிப்பா அவங்க வெளியிட்டாங்க. ஏன்னா தொடர்ந்து போன வாரமும் ஏராளமான கேள்விகள் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கேட்கப்பட்டது. அவரும் நிறைய விஷயங்களை ரொம்ப வந்து சாஃப்டாகவும் மழுப்பலாகவும் நிறைய விஷயங்களுக்கு பதிலும் சொல்லாமலும் விட்டுட்டாரு. அவர் சொன்ன ஒரே கருத்து, கடைசியான கருத்து, அன்புமணி ராமதாஸ் செயல் தலைவராக இருந்து தமிழகம் முழுவதும் போயிட்டு வந்து பார்க்கட்டும், இதுதான் என்னோட முடிவு அப்படின்ற விஷயத்தை அவர் ரொம்ப தெளிவுபட சொல்லிட்டாரு. அதனை தொடர்ந்து நேற்று இரவு வரைக்கும் 33 மாவட்ட செயலர்களை மாற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 13 மாவட்ட தலைவர்களை மாற்றிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் ஒன்றிய செயலாளர்களையும் புதுசா மாற்றிட்டு இருக்காருங்க.
அவர் திட்டமிட்ட அந்த பணிகள் தைலாபுரம் தொடர்ந்திருக்கு. இன்று செய்தியாளர் சந்திப்பு இல்லை என்பது நேற்று இரவே முடிவெடுக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். இதுவரைக்கும் செய்தியாளர் சந்திப்புக்கான எந்த தகவலும் தைலாபுரம் தோட்டத்துல இருந்து நமக்கு அது கிடைக்கப்படல. டாக்டர் அன்புமணி டாக்டர் ராமதாஸை சந்தித்த போது திரு குருமூர்த்தி மற்றும் சைதை துரைசாமி இருந்தாங்களா, இல்ல அவங்களுடைய சந்திப்பு டாக்டர் அன்புமணி சென்ற பிறகு தொடங்கியதா? இல்ல பாத்தீங்கன்னா 9:15 மணிக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தைலாபுரம் தோட்டம் வந்தாரு. 3வது மகள் கூட வராங்க, உள்ள போனாங்க, பேசினாங்க. ஆனால் அன்புமணி ராமதாஸ் 45 நிமிடங்கள் சந்திப்பு முடித்து அவரு வெளியே போறாரு. அடுத்த உடனடியாக சற்று நேரத்திலேயே இவங்க உள்ள வராங்க. அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். கேட்டீங்கன்னா இந்த இடத்துல எங்கேயுமே கார் இல்ல, இந்த சுற்று வட்டாரத்துல எந்த பகுதியிலும் அந்த கார் நிக்கல. அவங்க நேரடியா வந்ததாக நம்ம பார்க்கிறோம். பாத்தீங்கன்னா நேரடியாக வந்து அவங்க சென்னையில இருந்து வராங்க, நேரா உள்ள போறாங்க. அன்புமணி ராமதாஸ் வெளியே போன சிறிது நேரத்திலேயே ஆடிட்டரோட வண்டியும் சைதை துரைசாமி 2 பேரும் உள்ள வராங்க. ரைட். அந்த சந்திப்பு இப்போ வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு இல்லையா? இந்த நேரம் வரை 30 நிமிடங்கள் கடந்து 2 பேரோட சந்திப்பு. டாக்டர் ராமதாஸ் 3 பேரும் சேர்ந்து தோட்டத்துல அவரோட இல்லத்துல தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.